ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சுயநலத்தின் மறு உருவமான ராசிக்காரர்கள் யார் என்று தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவர் பிறக்கும் ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை மற்றும் தனித்துவ குணங்களுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது. அந்த வகையில் குறிப்பிட்ட சில ராசிகளில் பிறந்தவர்கள் இயல்பாகவே தங்களின் நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி சுயநலனுக்காக எதையும் செய்ய துணியும் ராசியினர் யார் யார் என்று பார்க்கலாம் வாருங்கள். மேஷம். மேஷராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மற்றவர்களின் ஆசைகள் மற்றும் உணர்வுகள் குறித்து சிந்திக்கும் தன்மையற்றவர்களாக இருப்பார்களாம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றிய கவலையெல்லாம் இவர்களுக்கு ஒருபோதும் வராதாம். மற்றவர்கள் பாதிக்கப்படுவதையும் இவர்கள் பெரிதாக பொருட்படுத்த மாட்டார்கள் என்கிறார்கள். தங்களினுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள எந்த எல்லைக்கும் செல்லும் குணம் இவர்களிடம் உண்டு என்கிறார்கள் ஜோதிடர்கள். மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்களின் உள்ளுணர்வுகளை யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டார்கள். எப்போதும் மர்மம் நிறைந்தவர்களாக இருக்கும் இவர்கள் சுயநலனுக்காக எதையும் செய்யும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்களின் அறிவுத்திறனையும் புத்திசாலித்தனத்தையும் மிகப்பெரிய சொத்தாக மதிப்பதால் தங்கள் நலன் கருதி மட்டுமே எந்த முடிவையும் எடுப்பார்கள். தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயல்பிலேயே சாகச விரும்பிகளாக இருப்பார்கள். இவர்கள் தங்களின் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் தங்களின் உறவுகளை சுயநலனுக்காக கட்டுப்படுத்தி வைக்க நினைக்கும் அதே நேரம் மற்றவர்கள் இவர்களை கட்டுப்படுத்த விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தங்கள் சுதந்திரத்திற்காக சுயநலமாக செயற்படும் போது மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்றார்களா என்பது குறித்து கவலைப்பட மாட்டார்கள்.